ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹாப்பி குக்கிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கீழே இருக்கிற லைட் ஹவுஸை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம உள்ள என்ட்ரி ஆச்சு. என்ட்ரி ஆகிறதுக்கு நம்ம டிக்கெட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா சார்ஜ் பண்ணணும்னு சொல்லுவாப்புல. பெரியாளுக்கு ஒரு 10 ரூபா சார்ஜ் பண்ணணும், சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு 5 ரூபா சார்ஜ் பண்ணணும், டூரிஸ்ட்க்கு ஒரு 25 ரூபா சார்ஜ் பண்ணணும்னு சொல்லுவாப்புல. அதே மாதிரி டூரிஸ்ட் பார்க்கும்போது கேமரா அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்தால் அதுக்கு தனியாக 25 ரூபா சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வாங்க நம்ம பக்கத்தில் போயாச்சு. பசங்கள்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. வாங்க, சூப்பராக ரொம்ப நாளாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான்லாம் போய். இந்த தடவை போய் வேறு மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் உள்ளக்க லைட் ஹவுஸ்குள்ளே நிறைஞ்சோடனே வேறு மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கவே. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுனால அப்படி ஒரு ஃபீல் இருக்குது போல். பக்கத்தில் வந்தியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. பக்கத்தில் கார்டன்லாம் மாதிரி அந்த மாதிரி வச்சுருக்கா. அப்படி எவ்வளோ பெருசாக இருக்குது பற்றியில்ல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பெருசாக இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் லைட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாப்புல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உள்ள என்ட்ரி ஆகிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம். வந்த வேகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே என்ட்ரி ஆனோடனே அந்த எப்படின்னா ஒரு ஜாலியாக பேசிகிட்டே பசங்களோட ஏறினேன். அதனால் டைம் போகிறது தெரில. பத்தாக்குறைக்கு அந்த ஜன்னல்கிட்டலாம் அது அங்கேருந்து பார்க்கும்போது அந்த பீச்லாம் தெரியுது பாருங்களேன். அந்த கீழக்கிற பீச்லாம் தெரியுது. செம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஆனால் ஏறதை மூச்சு திணற மாதிரி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இழைக்க ஆரம்பிச்சிச்சு. வேகமாக வேறு ஏறினேன்னா அதனால் கீழே பார்த்தா இவ்வளோ ஏறிட்டோமா அதுக்குள்ளாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. அப்படியும் விடலை, ஏறி ஒரு வழியாக வந்துச்சு. மேலே வந்தோடனே வெல்கம் கீழக்கரை அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு. நல்ல காற்று, செம காற்றுக்கு அப்படியே ஒரு காற்று, அப்படியே மனசுக்கு ஒரு இதமான ஒரு ரிலாக்ஸான ஒரு இடம். மேலே வந்தோம்னா அப்படி ஒரு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கீழக்கரையே நம்ம லைட் ஹவுஸில் நின்று பார்த்துடலாம் போல். அந்தளவுக்கு செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கீழேலாம் உத்து மட்டும் பார்த்துறாதீங்க. ஏன்னா ஹைட்டு அந்த அளவுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் தலை சுத்தம் அந்த மாதிரி கூட வரும் சிலவருக்கு. அந்த மாதிரி நம்ம போய் பார்த்துடக்கூடாது. நானும் தெரியாதரமாக அப்படி தான் உத்து பார்த்தா எனக்கு கிருன்னு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் உங்களுக்கு அந்த லைட் ஹவுஸ்லேயே சுற்றி காட்டியிருக்கேன். அந்த சுற்றி உங்களுக்கு கீழக்கரையே சுற்றி காட்டியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் மேலே இன்னொன்று இருக்குது, அது போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை தடை பண்ணி வச்சுருக்காப்புல. ஏன்னா அது லைட் இருக்கும், அந்த இடத்துல நம்ம போகக்கூடாது. இந்த மாதிரி இதுதான் இந்த இடத்துக்கு மேலே அதுக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா அந்த லைட் மாதிரி அந்த நெட்வொர்க் மாதிரி வேறு சுற்றுது, அதனால் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை பண்ணி வச்சுருக்காப்புல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ரிட்டன் ஆயிடுச்சு. டைம் முடிஞ்சு. இதில் டைம் 3லேருந்து 6 to வரை தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இறங்கணுமா. ஆனால் இறங்கும் போது நல்லா வேகமாக இறங்கிட்டேன், அவ்வளோவா தெரியல. ஏறும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு. இந்த படியை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலாக இருக்குது என்னென்னா, எனக்கு என்ன மாதிரிலாம் ஃபீல் ஆச்சுன்னா, சந்திரமுகியில் வடிவில் இறங்கும்போது ஏறும்போது ஒரு ஃபீல் பண்ணுவாங்கள்ல, என்ன கோபால் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாப்புல. எப்படின்னா, பேருக்கு தான் பைத்தியக்காரனும், பிசாசருக்கு தான் பயந்தாங்கொழியும், அப்புறம் ஒரு 30 அடி 30 உயரத்தில் ஒரு பாம்பு இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையாக ஒரு காமெடி ஒன்று வரும்ல. அந்த ஒரு காமெடி தான் இங்கே எனக்கு அப்போ தான் தோணுச்சு. அதோட பார்த்தா அப்புறம் சலக்கையை கட்டி சந்திரமுகி இறங்குற மாதிரி ஒரு ஃபீலாக, அதோட கோபாலே விட்டுட்டு போயிடாதா அப்படிங்கிற மாதிரி என் ஹஸ்பண்டை நினச்ச வேகமாக இறங்கிட்டாப்லவோ. ஒரு வழியாக இறங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இறங்கிட்டு அப்பா ரொம்ப நாளாக ஆச்சு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியோட. அதோட திரும்பி பார்த்தா உள்ளக்க பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் அம்மட்டுமே பார்க் மாதிரி பண்ணியிருக்காப்புல. அது எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு, என்ன புதுசாக இருந்துச்சு. பார்க் மாதிரி இப்போ செட் பண்ணியிருக்காப்புல. பசங்கள்லாம் போய் சில்ட்ரன்ஸ்லாம் போய் விளையாடுற மாதிரி நல்லா ஒரு அமைதியான ஒரு ஸ்பேஸு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மெல்லாம் எப்படின்னா ஒரு ஃபேமிலியோடு போயிடலாம், தனியாக கூட நம்ம போகலாம். அந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு இடம். இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணலாம், ஒரு ஃபோன் பார்க்கலாம், இல்லாட்டி நம்ம ஏதாவது பசங்களோட நம்ம உட்காந்துட்டு. அதே மாதிரி இங்கே உள்ளக்க நம்ம எதுவுமே அங்கே எதுவுமே விற்காது. ஆனால் நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு நம்ம உள்ளக்க சாப்பிட்லாம்.
சாப்பிட்டுட்டு வந்து குப்பையாக்கக்கூடாது கொள்ளக்கூடாது அங்கங்கே எழுதி வச்சுருக்காப்புல. ஏன்னா அப்படி வந்து பராமரிக்கிறாப்புல. அந்தளவுக்கு பராமரிக்க போயிட்டு தான் இந்தளவுக்கு சுத்தமாக நீட்டாக இருக்குது. பசங்கள்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாங்க. பார்த்தோன்னே குஷி ஆகிட்டாங்க. அந்த ஊஞ்சா அந்த சறுக்கு மரம் அதெல்லாம் இருந்தோடனே அங்கே கார்டன்லேருந்து நான் லைட் ஹவுஸ் வந்து உங்களுக்கு நான் ஷூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அதோடு வந்து நாங்கள் ரொம்ப நேரமாக அங்கேயே இருந்துட்டு வந்து ஆனால் வந்து இங்கே நம்ம வந்து சாயாலாம் போய் போட்டுட்டு போகலாம், ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு நம்ம போய் அங்கே போய் நம்ம ஸ்டே பண்ணலாம். நிறைய பேர் அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்து நிறைய பேர் எல்லாருமே வந்திருக்காப்புல. இது வந்து அந்த கார்டன்லேயே இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஏன்னு கேளுங்க, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மெத்துன்னு இருக்கு பாருங்க, மெத்த மாதிரி மெத்துன்னு இருக்காரு. அப்படியே போய் படுத்துடலாமான்னு இருந்துச்சு. ஆனால் மேலே வந்து நடக்கவோ அலோட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாப்புல. மேலே வந்து யாரும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ரொம்ப நேரமாக அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். அழகாக இருந்துச்சு, புல்லுவெல்லாம் அப்படியே ஒரு பக்கமாக இருந்தேன். சூப்பராக அழகாக மெத்த மாதிரியே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, டைம் முடிஞ்சிச்சு, வாங்க செல்லம் அப்படின்ட்டாப்புல. அதோட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு என் பையன் தான், என்னப்பா அவ்வளோதானா, முடிஞ்சா இதுதானா அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி இருந்துச்சு. அவளுக்கு போக விருப்பம் இல்லை. இன்னும் வேறு ஏதாவது இடத்துக்கு வேணால் கூட்டிகிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு அந்த மேலேருந்து லைட் ஹவுஸ் மேலேருந்து நம்ம பீச் பார்த்தோம்ல, ஓகே அந்த பீச்சுக்கு போவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதோட வந்து டாட்டா பை பாய் லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா சொல்லிட்டு அதோட வந்து என்ன செஞ்சிட்டோம், லைட் ஹவுஸ் பார்க்கு இதுக்கு போயிட்டோம், பீச்சுக்கு போயிட்டோம். அந்த பாலத்தில் வந்து பைக்கு போகும்போது ரொம்ப ஒரு பயமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் திடீர்னு இங்கிட்ட ஆட்டினா தண்ணி, அங்கிட்டு போய் விழுந்தாலும் தண்ணி, ரொம்ப ஸ்லோவாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனேன் ஹஸ்பண்ட்டை. அதோட ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தாப்புல. அதோட போய் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்து ரொம்ப நாள் கொஞ்சம் கழித்து வந்து இப்போ இப்படி வந்து நம்ம ஃபேமிலியோடு வந்து போகிறது கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து நீங்களும் கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும். பசங்களோட நீங்கள் வெளியே வாங்க, வந்து பாருங்கள், ஓகேவா. அப்படி கடற்கரையில் ஒரு ரவுண்ட் அடித்து அப்படி வாழ்த்திலாம் தெரியுதா, அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம். அந்த ஒரு சன்னு வந்து மறைகிற அளவுக்கு வந்து கொஞ்சம் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப நாளாச்சு அந்த மாதிரி நான் நைட் டைம் பார்த்து. அதோட வந்து இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இருந்துட்டு அந்த அந்த என் பையன் வந்து ஏகப்பட்ட கொஸ்டின், இது வந்து அதில் வந்து உள்ளக்க வந்து கடலுக்குள்ளே வந்து ஒரு பிளாக் கலரில் வந்து இருந்துச்சு, அது பாசி. அது வந்து இந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. அதோட நேரம் போகிறது தெரியல, அந்த டைம் வந்துருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெளிச்சம் வந்து அந்த லைட்டு வெளிச்சம் வந்து அந்த கடலில் அடிக்கும்போது எவ்வளோ ஜொலிக்குது பாருங்கள் கடல். மாஷா அல்லா, அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த 6 மணிக்கிட்ட ஆகணுன்னே, அந்த 6 மணி 6:30 கிட்ட ஆகணுன்னே அந்த சூரியன் மறையும் போது எப்படி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாட்டா.